நண்பர்களுக்கு வணக்கம். நான் 2ஆம் கட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம தோட்டத்தோட ஒரு பகுதியை அப்படியே பார்க்குறாங்க. பாருங்கள், முள்ளங்கி ரொம்ப அழகாக தடுத்துருக்கு. சின்ன சின்ன டப்பாஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், முள்ளங்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாக்ஸில் அப்படி சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள். அப்புறம் பாருங்கள், முருங்கை பாருங்கள். முருங்கை வந்து கொத்து கொத்தாக பூக்கள் எடுத்திருக்காங்க. அங்கேயும் பாருங்கள், பூக்கள் நல்லாவே எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நீர்க்கீரை வந்து இது எப்படியோ தானாக விதை விழுந்து முளைச்சிட்ருக்குங்க. நான் ஆக்சுவலாக மிளகா தான் வச்சுருந்தேன். அது பக்கத்துலேயே ஒரு பாவக்காயும் வளருது. இங்கே பாருங்கள், ரணகல்லி, சம்பங்கி அந்தளவுக்கு வரல, அப்படியே இருக்கிறாங்க. என்ன ஆகுது தெரியல. ரணகல்லி சூப்பராக இருக்காங்க. பாருங்கள், நம்ம கிட்னி ஸ்டோனுக்காக நம்ம சாப்பிட்ற ரணகல்லி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், கோஸ் 4 நாற்று வாங்கிட்டு வந்தாங்க. கோஸில் இது ஒரு நாற்று. இங்கே பாருங்கள், இது அதை விட கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று வந்து இது எல்லாத்தையுமே எலி பலமுறை கிண்டி இருக்குங்க. ஆனால் இந்த 3 தப்பிச்சிச்சு, 1 மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அது நைட்டே பிடுங்கி போட்டுட்ருக்கு. நான் மறுநாள் காலையில் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து உஜாலா கத்திரின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம இன்சுலின் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், அடுத்த முள் கத்திரிங்க. அதில் ஒரு 2-3 காய்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்னென்னு பார்க்குறீங்களா? பிரம்ம கமலங்க. ஒசூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது சூப்பராக வந்துட்டாங்க. ஒரு கிளை மட்டும்தான் சரியாக வந்து, மிச்சம் 2 சரியாக வரல, கட் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள், துளசி சிம்பிளாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, மஞ்சள் வச்சேன், அது சரியாக வரலாமல் இருக்குது. திரும்ப இப்போ ஒரு தழு வந்திருக்கு, பார்க்கலாம். இது பாருங்கள், மிளகா வந்து முனையை கட் பண்ணி விட்டு பக்க கிளைகள் வர வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், இது நம்ம ஒரு சகோதரிக்கு பகிர்றதுக்காக இந்த சின்ன பாக்ஸில் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இந்த தொட்டி அப்படியே தொட்டியோடு கொடுத்துட போகிறோம். இங்கே பாருங்கள், கேட்டாலும் கிடைக்காத நம்மளுடைய பாருங்கள் பழங்களை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? இதில் 2-3 பழம் பறித்து சாப்பிட்டாங்க. அது இல்லாமல் இன்னும் இங்கேயும் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இங்கே இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கருணக்கிழங்கு வந்து 14 இந்த சின்ன சின்ன பாக்ஸில் 14 வச்சுருக்கேங்க. முளைப்புக்காக வச்சுருக்கேன். இப்போ தான் 2-3 நாள் ஆச்சு வச்சு, அதனால் முளைப்பு வரல. வந்துட்டு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், அவரை பூக்களும் இருக்குது. இது நம்ம விதைக்கி விட்டுருக்கோங்க. ஏற்கனவே 2-3 பறித்து வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த முறை அவரை நம்ம யார்ட்டையும் விதை கேட்கக்கூடாது. நம்மளே புதினாவை பாருங்கள், நல்லா இருக்குது. புதினாவும் நல்லா இருக்குது. இது நமக்கு ஆரோட்டி மாவோடது கிழங்கு. இங்கே பாருங்கள், இது என்ன கலர்னு எனக்கு இன்னும் முழுசாக தெரியலங்க. முதல் முறையாக இது இப்போ தான் பூக்கள் எடுத்துகிட்ருக்கு. எனக்கு என்னமோ எல்லோவாக வரும்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்த பார்க்கும்போது. இது நாங்கள் எங்களோட மாடித்தோட்ட குரூப்பில் இருக்கக்கூடிய லோகமேரிக்கா கொடுத்த செடியில் பல செடிகள் கொடுத்தாங்க. அதில் இது ஒன்று தான் மிஸ் ஆச்சு வந்துச்சு. ஏன்னா எலி பிடுங்கி போட்டு அதையும் மீறி வந்தது தான் இதுங்க. அடுத்து பாருங்கள், இது நம்ம ஒரு சின்ன அவரை செடி வச்சுருக்கோம். இது செடி அவரையாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், வெள்ளை கத்திரி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இதுவாக இருக்குது. பல அறுவடைகள் எடுத்துட்டேன், இருந்தாலும் பிஞ்சு இருக்குது. இங்கே பாருங்கள், வெண்டை பாருங்கள், சூப்பராக பூக்கள் எடுத்து வந்துட்டுருக்காங்க. இந்த பாருங்கள், இங்கேயும் காய் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், நம்மளோட அதாவது வருஷ கணக்காக காத்திருந்துருக்கேங்க. இந்த மாதிரி பூக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்கள், காய்கள்லேருந்து நல்லாவே பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லை, இந்த அடுத்த சைட்லேயும் இருக்குது. அதை சுற்றி எடுக்க கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்காங்க. மிளகா பாருங்கள், மிளகாய் இது வந்து 2 டைம் அறுவடை எடுத்துட்டேங்க. இது 3ஆவது டைமு. பாருங்கள், வெண்டை வந்து புதுசாக வச்சுருக்கோம். ஆமாம், இது இல்லாமல் நம்ம தரையில் கீழேயும் வச்சுருக்கேன். இது வந்து பாருங்கள், பிளாக் செரி நேமுங்க. ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன்.
ஆனால் நல்லாவே இருக்குது பாருங்கள். அவரை வந்து இதை எலி பிடுங்கி போட்டு நாசம் பண்ணிடுச்சு. இதெல்லாம் எதுக்கிட்ட அப்படி போட்டுச்சுக்கன்னா எலி பாதுகாப்பு தான். இப்போ நான் கீழே இறங்கிட்டேன்னா நைட்டு மேலே வர மாட்டேன். அதனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அவரை மேலே ஏறுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் பாவைக்காய். இது வந்து என்ன பாகல்னு எனக்கு சரியாக தெரியல. அநேகமாக இது வெள்ளை பாகலாக இருக்கணும். நான் என்ன விதை வச்சுருந்தேன், வந்திருந்தால் சூப்பராக இருக்கும். இது வந்து நீர்க்கிழங்க எல்லாமே அப்படியே பூச்சி அடிச்சிச்சு. இதை பிடுங்கிட்டு தான் வைக்கணும். ஏன் இதை அப்படியே பிடுங்காம வச்சுருக்கேன்னா, இப்போ 24ஆந்தேதி நம்ம சென்னை மாடி தோட்டத்தில் மீட்டப் இருக்குது. அப்போ இதெல்லாம் கட் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப புது தொழில் வந்தால் சூப்பராக வருங்க. அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். மாயன் கீரை, இதாங்க மாயன் கீரை, நம்மளுடைய பாரம்பரிய கீரை. இதில் பால் தன்மை உடையது இது. ஆனால் இதை நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோக்குள்ள உடம்புக்கு சத்தான கீரைங்க. கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வெறும் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு கீரை எடுக்க முடியல. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு 50 லிட்டர் பேரல் சைஸ் கொடுத்தா சூப்பராக எடுக்கலாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்ம வெண்டை நிறைய பறிச்சிட்டோம். ஒரு 5-6 காய் பறிச்சிட்டோம். அடுத்து பிஞ்சுகள் சூப்பராக வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இங்கேயும் பிஞ்சுகள் எடுத்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய அவரை சூப்பராக வந்திருக்காங்க. பக்கத்துலேயே தக்காளியை வந்து முனையை கட் பண்ணி விட்டேன். பக்க கிளைகள் எடுத்து சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அவரை பூ எடுத்துருக்கு பாருங்கள். இந்த அவரையில் ஒரு பெருமை என்னென்னா, இது வந்து நானே என்னோடய விதையிலேருந்து எடுத்து போட்டதுங்க. முதல் முறையாக நான் விதை எடுத்து என்னோடய விதையிலேருந்தே வந்தது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லா இடமும் பூக்கள் வந்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற செடிகளை விட ரொம்ப ஆரோக்கியமாக வந்ததுங்க. சீக்கிரமாக வந்தது. ரொம்ப பெருமையாக இருந்தது. கண்டிப்பாக நண்பர்களே, இதை மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இது என்னோடய தோட்டத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த ஒரு பகுதியை நம்ம சுற்றி பார்க்கலாம். நண்பர்களே, எங்களை மாதிரி இந்த வீடியோக்கள் நாங்கள் போடுறோன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்து நீங்களும் முயற்சி பண்ணணுன்றதுக்காக தான். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இதை மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.